எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸலத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பாய்வு பயன்படு அப்படின்ற ஒப்பாய்வு அப்படிங்கிற போதைப் பொருள் 2.3 கோடி பேரும் 1 கோடி பேர் புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கும் ஆளாகியிருக்காங்க. இது ஹரியானா மக்கள் தொகையை விட அதிகமானது அப்படின்னு சொல்லி கடுமையாக சாட்டியிருக்காரு. இந்த குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அரசு எந்த விதத்துலையும் தடுக்கிற நடவடிக்கை எடுக்கல, அது அப்படி ஒரு நோக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி அது கடுமையாக சாட்டியிருக்காரு. கோபாசி நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்றைய தினம் மார்ச் 28 எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் எக்ஸலத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதை பழக்கத்துக்கு இரையாகும் இளைஞர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் போட்டிருந்தாரு. அது என்ன அப்படின்னு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒப்பாய்வு பயன்படு ஒப்பாய்வு அப்படிங்கிற போதைப் பொருள் 2.3 கோடி பேரும் 1 கோடி பேர் புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கும் ஆளாகியிருக்காங்க. ஹரியானா மக்கள் தொகையை விட அதிகமானது அப்படின்னு சொல்லி கடுமையாக சாட்டியிருக்காரு. இந்த குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அரசு எந்த விதத்துலையும் தடுக்கிற நடவடிக்கை எடுக்கல, அது அப்படி ஒரு நோக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி அது கடுமையாக சாட்டியிருக்காரு. அப்போ இன்னைக்கு இந்தியாவில் போதைப் பொருள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆளுமை செலுத்துது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு போதை வஸ்துக்கள் அடிப்படையாக வச்சுதான் நடக்கக்கூடிய அனைத்து சமூக தீங்குகளையும் அதன் பின்னணியில் ஒரு போதைப் பொருள், அதாவது அந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்தி தான் அந்த சமூக சீர்கேடுல ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்மை காலங்களில் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம். எந்த ஒரு சமூக சீர்கேடிலும் ஈடுபட்டுறவங்க மிகப்பெரிய பெரும்பான்மையானோர் போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு இந்தியாவில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெரும்பாலானோர் போதைக்கு அடிமையாகி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை பெரும்பான்மை நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா இளைஞர்கள், அதுவும் இந்த வருகின்ற இந்த இளம் தலைமுறையினர்கள் மிகவும் போதைக்கு அடிமையாகியிருக்காங்க. இதனால பல பாலியல் பலாத்காரங்கள், கொலை இப்படி என்று சமூக சீர்கேடுகள் பெருகிட்டே போகுது. அப்போ இதை தடுப்பதற்கு அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறத கொஸ்டின் பண்ண விதமா அந்த பதிவு போட்டிருக்காரு. அப்போ அவர் இன்னும் அந்த கேரளா சில டாக்டரோட வாச்சிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, இன்னும் மருத்துவத்துறையிலும் சரி, மனநல இதெல்லாம் இன்னும் ஆலோசனை நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு. நிறைய பேர் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. இதை நம்ம உடனடியாக அவசரமா இதை தடுக்கிற நிலைமை இருக்கு அப்படிங்கிறது அந்த டிஸ்கஷன்ல சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நிலைமையிலிருந்து இந்த போதை வஸ்துகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆளுமை செலுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக பெரும்பான்மையான இளம் தலைமுறையினரிடம் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால பாதி பேர் வேலைக்கு போகாமல் இருக்கிறது, ஸ்கூல் காலேஜில் சரியாக போகாமல் இருக்கிறது, இதனால சமூக குற்றங்களில் ஈடுபடுறது இப்படிங்கிற பல நடவடிக்கைகள் இருக்கு. அப்போ இதை உடனடியாக கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இந்த பதிவு அவர் போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, குறிப்பாக வேலையின்மை, அப்புறம் எதிர்காலத்தின் பற்றின ஒரு நம்பிக்கையின்மை இப்படிங்கிற பல காரணங்களால இளைஞர்கள் போதை வஸ்துகளை நோக்கி போறாங்க. இதையும் அரசு கவனத்தில் இந்த மோடி அரசு கவனத்தில் எடுத்துக்க வேணும் அப்படிங்கிறது முக்கியமா குறிப்பிட்டிருக்காரு. அப்போ அவர் லாஸ்டா என்ன சொல்ல வர்றாரு, ஃபைனலா என்ன அப்படின்றது, இதை எதிர்கொள்வதற்கு நம்ம ஒரு சமூகமா இணைந்து செயல்படணும். இதை எதிர்கொள்வது நம்ம ஒரு சமூகமா இணைந்து செயல்படணும். இது களத்தில் நின்று நம்ம வீழ்த்த வேண்டிய தேவை இருக்கு. அதாவது இதுக்கு எதிரான தொடர்ச்சியான விவாதங்களையும் கேள்விகளையும் நம்ம கட்டியமைக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காருங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த பதிவுல இருந்து. அப்போ இது போன்ற போதைப் பொருட்கள் தடுப்பதற்காக அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறது இங்க முக்கியமான விஷயம். ஏன் அப்படி சொல்றோம்னா, இந்த போதைப் பொருட்கள்லாம் வரக்கூடிய வழி எங்கன்னா பெரும்பான்மை கப்பல் துறைமுகங்கள்ல தான் வந்திருக்கு. அப்போ இப்போ ரீசெண்டா கடந்த மார்ச் 18 கூட மக்களவையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும், அப்போ கடந்த மார்ச் 18 மக்களவையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் துறைமுகங்களின் வழியாக, அதாவது நாடு எங்கிலும் உள்ள துறைமுகங்களின் வழியாக 11,311 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதான். இப்போ இந்த துறைமுகங்கள்லாம் எங்க இருக்குன்னா, பெரும்பாலும் பாஜக ஆளும் மாநிலங்கள் தான் இந்த மாதிரி துறைமுகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ இதுல குறிப்பா இந்த துறைமுகங்கள்ல பெரும்பாலான துறைமுகங்கள்ல அதானி, அம்பானி போன்ற பெரும் முதலாளிகள், அதாவது இந்த பாஜகவோட கூட்டு நண்பர்களான இவர்களோட துறைமுகங்களாக தான் இருக்கு. அப்போ இது ஒட்டுமொத்தமாவே அரசின் பின்னணியிலிருந்தே இது போன்ற வாஸ்துகளை மக்கள் மத்தியில, அதாவது இளைஞர்கள் மத்தியில கட்டவிழ்த்து விட வேண்டிய ஒரு நடவடிக்கையாக தான் இருக்கு. இதுல இருந்து இப்போ இந்த நடவடிக்கைகள்லாம் அரசு எந்த வகையில தடுக்குது
அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்கிறதா. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய மாஃபியா அப்படிங்கிறது. அந்த போதைப் பொருட்கள் எடுத்தாலே அது மிகப்பெரிய மாஃபியாவாக தான் இருக்குது. அப்போ இந்த மிகப்பெரிய மாஃபியாவுக்கு துணை நிற்பது அப்படிங்கிறது இந்த ஆளும் பாஜக அரசு தான் அப்படிங்கிறத வந்து திட்டவட்டமாக நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா இப்போ மார்ச் 18 வந்து அதை தான் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இப்போ அதில் வந்து பெருவாரியான பாஜக ஆளும் மாநிலங்கள் தான் நிறைய போதைப் பொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்படுது, போதை வழக்கங்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து குறிப்பிட்ட விஷயம். அப்போது இதை தான் வந்து நம்ம எதிர்த்து பேச வேண்டிய தேவை இருக்குது. இதை எதிர்த்து பேசுறது தான் நம்ம எல்லாருமே வந்து ஒரு அணியில் சேரணும் அப்படின்னு சொல்லி திரு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து நேற்று எக்ஸ்தலத்தில் வந்து பதிவு விட்டுருக்காரு. அப்போது இதை பற்றி தான் நேற்றைய அந்த எக்ஸ்தல பதிவில் ராகுல் காந்தி நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு சமூகமாக ஒன்றிணையணும், இதை வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி. மற்றொரு அரசியல் நிகழ்வில் சந்திப்போம்.